அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெருசாக எதுவும் பார்க்க போகிறது இல்லை. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஆகட்டும், நம்ம யூடியூப் சேனல்ல ஆகட்டும். ஸோ பிளெண்டரா மாயாவா எது கற்றுக்கலாம், எது கற்றுக்கிட்டா நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது, எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே இதில் ஆன்சர் சொல்லணும்னா, மாயா தான் பெஸ்ட். மாயா கற்றுக்குங்க, லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டூலை வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது எதனால் கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த டூலை கற்றுக்கிட்டு அது மூலமாக வந்து ஒரு ஜாப் வாங்கணும், ஒரு வேலை வாங்கணும், வேலை வாங்கி ஏர்ன் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபைனல் கோல். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து பிளெண்டர் கற்றுக்கிட்டிங்கன்னா அதிக வேலை வாய்ப்பு இருக்கா, இல்லை மாயா கற்றுக்கிட்டா அதிக வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மாயாவுக்கு வந்து எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிளெண்டர்லேயும் இருக்குது. பட் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாயா ஆர்டிஸ்ட்னா உங்களை வந்து கொத்திட்டு போயிடுவாங்க. நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து தூக்கி போயிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று சொல்லும் போது என்ன பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் படிச்சுட்டு நம்ம வந்து வேறு இண்டஸ்ட்ரிக்கில் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் மாயா கற்றுக்கிட்டு இந்த ஐடி செக்டாருக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஏர்னிங்குமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாயா தான் பெஸ்ட்டு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, மாயாவில் பார்த்தீங்கன்னா, மாயாவில் டூல்ஸ் மாடலிங் அந்த அனிமேஷன் டூல்ஸ்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது. ரொம்பவும் ஹேண்டியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டரை கற்றுக்கிட்டு மாயாக்குள்ளே வந்தீங்கன்னா மாயா பெரிய ஜாம்பவன், அதாவது பிரமிப்பாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து மாயா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் கற்றுக்க போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பெரிய டூலே கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மலான டூலை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்கிறேன்னா, மாயா மேக்ஸிமம் எம்என்சிஸ், அது ஐடி செக்டர் நான் சொன்னேன் ஏற்கனவே. எம்என்சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மாயா தான் அக்கர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட 3D ஆர்டிஸ்ட் வந்து அவங்க நாகுரியில் போட்டு பாருங்கள். அவங்களோட இதுவே எப்படி இருக்கும்னா, ஜாப் ஸ்கில்லு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா, மாயா, 3ds மேக்ஸ், ஃபோட்டோஷாப், சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட்டி. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், இந்த சாஃப்ட்வேரில் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இருக்கணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு. லேர்னிங் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், கேம் பேஸ்டு லேர்னிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது ஏஆர் அண்ட் மெட்டாவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து அதிகமாக அவங்க வந்து ஹையர் பண்ணுறது வந்து மாயா ஆர்டிஸ்ட்டையும், அதே நேரத்தில் ஒரு யூனிட்டி தெரிஞ்சிருந்தால் அவங்களையுமே ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட சேலரியுமே பேக்கேஜுமே நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷராக போகும்போதே நீங்கள் வந்து ஒரு 15 to 21 நீங்கள் போய் ஜாப் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இப்போ இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷரே 35 கூட வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில், ஐடி செக்டரில். மாயா, யூனிட்டி, 3D, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் இதெல்லாம் தெரிஞ்சு 3D ஆர்டிஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது மாயாவே லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பிளெண்டர் கற்றுக்குங்க. நான் கற்றுக்க வேணாம்னு சொல்லலை, அதுக்கப்புறம் கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது வந்து மாயா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிட்டி 3D கற்றுக்குங்க, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது டூல் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பிளெண்டரு மற்ற சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கலாம். ஸோ இந்த 3 எசென்சியலாக நமக்கு தேவை: மாயா, யூனிட்டி, 3D, சப்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தாவே அவங்கள வந்து வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதனால் அந்த 3 சாஃப்ட்வேரையுமே நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க. அப்புறம் ஃபைனலாக சொல்கிறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யூனிட்டி 3Dக்கும் பிளெண்டருக்கும் மாயாவுக்கும் எப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படிங்கும்போது எப்படி சொல்லலாம்னா, ரெண்டுமே வந்து ஒரு கார்னு வச்சுக்கோங்க வந்துங்களேன். ஒரு கார் வந்து மாருதி ஸ்விஃப்ட்டு, ஓகேவா? இன்னொரு கார் வந்து பென்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்விஃப்ட்டும் ரோட்டில் ஓட்டினா ஓடும், பென்ஸு காரும் ரோட்டில் ஓட்டினா ஓடும்.
ஸோ அந்த காரோட டிரைவர் தான் நம்ம ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. இப்போ பிளெண்டர் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸு. அதை வந்து பிளெண்டர் கற்றுக்கிட்ட ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் ஓட்டுற மாதிரி, மாயா கற்றுக்க ஆர்டிஸ்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா பென்ஸ் கார் ஓட்டுற மாதிரி. ஸோ எந்த மாயா வந்து ஒரு எலைட் சாஃப்ட்வேர். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரை ஒரு கம்பெனி வாங்குறனால அவன் வந்து 1200 to 400 வந்து பே பண்ணால் தான் அந்த லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு எலைட்டான ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு வேலை கொடுக்குறான். ஸோ அப்போது அவனோட ப்ராஜெக்ட்டும் வேறு வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த கம்பெனியுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது அப்போ வந்து உங்களை பார்க்கும்போதே வந்து ஒரு எலைட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ மாயா ஆர்டிஸ்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மாயா கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. பட் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இண்டஸ்ட்ரியில் வேறு லெவலில் இருக்குது. நான் ஏதாவது வேறு இப்போ இதில் வந்து வருவாங்க பிளெண்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னுடைய 8 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்த அளவுக்கு நான் மேக்ஸிமம் வந்து எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த எம்என்சிஸ் இந்த கார்ப்பரேட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து மாயா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கார்ப்பரேட் லைஃப்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாயா லேர்ன் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு அந்த விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் அனிமேஷன் சைடு வந்து எனக்கு அவ்வளோதான் வந்து டச் இல்லை. ஸோ அந்த சைடு எப்படி இருக்குன்னு தெரில. பட் என் சைடுன்னு பார்க்கும்போது மாயா பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நன்றி.